ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே காத்திருக்க கற்றுக்கொள்ளலாம். காத்திருக்கலாம் பொறுமையாக. எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் காலம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, அவ்வளவு எளிதாக யாராலும் இதை கேட்டுவிட முடியாது என் பிரியமே. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே புண்ணியம் செய்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். புண்ணியம் செய்திருப்பவர்களால் மட்டுமே இதை கேட்க முடியும், இதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதத்தை உன் சாயப்பா நான் நிகழ்த்துவேன். பொறுமையாக இரு. பொறுமைதான் மிக மிக முக்கியம். அவசரப்படுவதால் உன்னுடைய நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என் பிரியமே. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ கடந்து சென்றது அனைத்துமே பாதைகளே அல்ல. நீ கடந்து சென்றது அனைத்துமே பாதைகளே அல்ல, கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் என்பதை நினைவில் வைத்திருக்க பழகிக்கொள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே என் பிரியமே. நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே. வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணம் செய்கிறது என்பதை மட்டும் மறந்தும் விடாதே. உன்னுடைய மனம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது மௌனமாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மௌனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய மனம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தைரியமாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும் பொழுது, அப்படி நீ நடக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை குறை கூறினால் அதை நினைத்து வருத்தப்படாதே என் பிரியமே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு. ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் நீ செயல்பட துவங்கினால் உனக்கான வெற்றி நிச்சயமான ஒன்று. உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை தீராத பிரச்சனை என்று. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே யாருடைய உதவியுமின்றி உன்னால் தீர்த்து கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் பொழுது மனதில் நினைத்துக்கொள் என் பிரியமே, வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக அந்த வாழ்க்கையே உன்னை தயார் செய்கிறது என்று. அதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய செயல்களுக்கான வெகுமதிகள் உடனே கிடைத்து விடவில்லை என் பிரியமே. ஆனால் எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை மட்டும் மனதார நம்பு. வெற்றி என்பது வேறொன்றுமே கிடையாது. உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் வெற்றி. என் அன்பு பிரியமே, இருட்டில் நிற்பதை பற்றி கவலையே கொள்ளாதே. இருட்டில் நிற்பதை பற்றி கவலையே கொள்ளாதே. எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா இருளுமே விடியலை நோக்கிதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய உழைப்பு, இந்த இரண்டையும் பொறுத்துதான் உன்னுடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டையும் பொறுத்துதான் மகிழ்ச்சியும் தீர்மானிக்கப்படுகிறது. விதி என்று நீ எதையுமே விட்டுவிடாதே என் பிரியமே. தொடர்ந்து போராடு. விதி விலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்துவிட்டால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் என் பிரியமே. ஆனால் வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான். அது என்ன தெரியுமா?
உழைப்புதான். பழி சொல்ல தெரிந்த யாருமே உனக்கு வழி சொல்லப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடு. உனக்கான பாதையில் பயணிக்க அத்தனை வழிகளையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்றுமே உன் கையில்தான் இருக்கிறது. என்றுமே அது உன் கையில்தான். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் கவலையே படாதே என் பிரியமே. நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே கிடையாது. உன்னுடைய முயற்சிகள்தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தினசரி கடமைகளை திட்டமிட்டு ஒழுங்காக நீ செய்து வந்தாலே போதும். ஒழுங்காக செய்து வந்தாலே போதும். வெற்றியும் தைரியமும் உன்னிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுதான் நிச்சயமான உண்மை. உனக்கு சவால்கள் வந்தால் மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். மாற்றி யோசி. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். உனக்கு சாதகமாக நடத்த அனைத்து வழிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிரியமே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளை மீது எனக்கும் அதீதமானவே பாசம் இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் இருக்கிறேன். நண்ப பிரியமே, உனக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானம்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை உன் மனதில் அதீதமாக வளர் செய்கிறது. எனவே முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை அல்ல என் பிரியமே, நீ நினைத்ததை நடத்தி முடிக்கும் வரை முயன்று கொண்டே இரு. முயன்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான். சவால்களை நினைத்து பயந்து விலக நினைப்பவர்கள் என்றுமே வெற்றி பெறுவதே கிடையாது. வெற்றி பெற நினைப்பவர்கள் ஒருபோதும் தன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலிருந்து விலகுவதே கிடையாது. ஆம் என் பிரியமே, விலகுவதே கிடையாது. உன்னுடைய பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதே கிடையாது. ஆம் என் பிரியமே, தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இரு. வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் மிக அதிகமாகவே வேண்டும். அதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எண்ணங்களால் தான் நீ கட்டமைக்கப்பட்டிருக்கிறாய். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறியும் விடுகிறாய் என் பிரியமே. உன்னுடைய எண்ணம் தூய்மையடையும் பொழுது மகிழ்ச்சியும் நிழலை போல உன்னை விலகாமல் உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவதுதான். மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு முறை முயன்று பார்ப்பதுதான், முயற்சி செய்து பார்ப்பதுதான். எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே. எதையுமே வலியாய் எடுத்துக்கொள்ளாதே. அதுதான் உன் வாழ்க்கைக்கான வழியாக எடுத்துக்கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் பாதையாக எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல என் பிரியமே. மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல, உன்னை விட நீ முன்னேறி செல்வதுதான் மிக மிக முக்கியம். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். எப்பொழுதுமே நிரந்தரமாக உன்னிடத்திலேயே இருக்கும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்துவிடு. பிரச்சனைகளை கடந்து வந்துவிடு. அல்லது பிரச்சனை கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க பழகிக்கொள். நேர்மையாய் இருந்து நீ சாதித்து விட்டாய் என்று, எதை சாதித்தாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் என் பிரியமே. தைரியமாக சொல். நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் என்று. நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். எப்பொழுதும் பொறுமையாக காத்திரு. பொறுமையாக இரு.
கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே, நிறையவே இருக்கத்தான் செய்கிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நடந்துவிடும், கிடைத்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து நம்பிக்கையோடு காத்திருந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய். அந்த தோல்விகளை மட்டுமே சந்தித்து சந்தித்து இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தும் விட்டாய். இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், நடக்கும் வரை நடந்து கொண்டே இருக்கட்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கும் நீயே இப்பொழுது வந்துவிட்டாய். ஆனால் எது முடிவு என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் வாழ்க்கைக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள் முதலில். எல்லா முடிவுகளுமே ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான். அந்த ஆரம்ப புள்ளிதான் உன்னுடைய போராட்டங்களுக்கும் கவலைகளுக்குமான முற்றுப்புள்ளியும் கூட. எதுவுமே இங்கு முடிந்துவிடவில்லை என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவது போல, நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். பிறப்பு எடுத்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். ஏனென்று தெரியுமா? ஆடுபவர்களை எல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். அதற்கான முடிவு என்பதும் எப்பொழுதுமே என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆடுபவர்கள் ஆடட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவு என் கையில்தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்று நீ நம்புகிறாய்தானே? கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. உன் மனம் ஏன் குழப்பத்தில் தவிக்கிறது? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம்.
நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழவே எழ வேண்டாம். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை, உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடுதான் போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய்.
இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். இதுநாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை. நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணக்கர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மிக மிக கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஒரு முடிவை எடுத்துவிடு. உன் மனதில் உள்ள கேள்விக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு விடை கிடைத்தே தீரும். நீ விரும்புவது உடனே உனக்கு கிடைப்பதும், கால தாமதமாகுவதும், கிடைக்காமலே போவதும் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் என்பதை
தீர்க்கமாக புரிந்து கொள். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைக்கான சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்மாவை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த கர்மாவிலிருந்து நீ எப்படி வெளியே வரலாம் என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே, அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் தாக்கத்தினை நீ எதிர்கொள்ள உனக்கு மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டும் இருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. அதைவிட முக்கியமாக கவனமாக இரு, நிதானமாக இரு. நீ என்னிடம் கேட்டுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றில்லை. உனக்கு என்ன தேவை, உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி குழந்தை சொல்லாமலேயே தெரியுமோ, அதே போல உனக்கு என்ன தேவை என்பதை உன் அப்பா எனக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில், தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் உனக்கு வழங்குவேன். உனக்கு கொடுக்கும்படி நான் அத்தனை வழிகளையும் செய்து முடிப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாரி வாரி வழங்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே கூடிய விரைவிலேயே நிறைவேறும். எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் மற்றவர்களை சார்ந்து கொண்டே இருக்காதே. இக்கட்டான சூழ்நிலை என்று ஒன்று வரும் பொழுது நீயே தீர்க்கமாக நம்பிக்கையோடு முடிவை எடுத்துவிடு. மற்றவர்கள் முடிவு செய்வார்கள், நமக்கான வாய்ப்பு வரும் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை வீணாகியே போய்விடும். எனவே எந்த இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நீயே தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்துப்பார். அந்த முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னில் இருக்கும் நான் அதற்கு அனைத்து வழிமுறைகளையும் செய்து முடிப்பேன். ஆனால் நீயோ உன்மேல் அன்பும் இல்லாமல், அக்கறையாகவும் இல்லாமல், உன்மேல் வேஷமாக பாசம் வைப்பது போல் நடித்து கொண்டிருப்பவர்களிடம் போய் உனக்கான ஆறுதலை தேடுகிறாய். அதற்கான வழிமுறைகளையும், உன் வாழ்விற்கு விடைக்கான வழிமுறைகளையும் அவர்களிடம் போய் கேட்டு நிற்கின்றாய். ஏன் குழந்தையே, தீர்க்கமாக நீயே சிந்தனை செய்து கொள். குழந்தையே, அதிகமாக கோபப்படாதே. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மேலும் கோபப்படாதே. உனக்கு உதவி செய்பவர்களின் மீதும் கோபப்படாதே. எதுவாக இருந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். அமைதியாக இருக்க பழகு. நீ வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, மற்றவர்களை சார்ந்து இருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. கம்பீரமாக, தைரியமாக உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. நீ நினைப்பது அடைய, நீ விருப்பப்பட்டதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் அனைத்தையும் பார்த்து அதற்கான வழிமுறைகளை உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் கேள்விக்கான விடையையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் உன் முன்பாக உனக்கு ஒரு வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கிறேன். உனக்கு பின்பாக ஒரு பாதுகாவலனாக உனக்கு பின்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 8 திக்கிலும் இருந்து என் கண்காணிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடுவேனா என்ன? உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல்கள் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் இதுதான். அப்பா உன் கையை தான் பிடித்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் செயல்களை செய்து கொண்டே இரு. தீர்க்கமான முடிவுகளை நம்பிக்கையோடு தைரியமாக எடுத்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. எனது இமைக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலக்கம் கொள்கிறாய்? எப்படியாப்பட்ட பாதுகாப்பில் நாம் இணைக்கிறோம் என்பதை நினைத்து நினைத்து
பூரிப்படைந்து கொள். சந்தோஷமாக உன் மனதை வைத்துக்கொள். என்னுடைய அரவணைப்பில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கண்ணின் இமை போல் உன்னை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எது நடந்தாலும் உன் வாழ்வில் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத உன்னுடைய நினைவு, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உன்னுடைய எண்ணம், இந்த எண்ணத்தோடு நீ உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டே இருந்தால் உன் வாழ்வு சுகமாகவும் இருக்கும். உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு குழந்தையே. நீ சுகமாகவும் ஜெயமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி.